திமுக காங்கிரஸ் கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார் ஸ்டாலின். உண்மையிலேயே திமுக தலைவராக இது ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த தேர்தலை திமுக 22 கட்சிகளோட சேர்ந்து சந்திக்க போறாங்க. இது ஒரு மாபெரும் கூட்டணி. ஏற்கனவே வலுவா இருக்கிற திமுக கூட்டணியில எதற்காக வழிய போய் இந்த கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்கிட்டே இருக்காரு. மக்கள் நீதி மையத்தை உள்ள சேர்த்தாரு, தேமுதிகவை உள்ள சேர்த்தாரு. இப்ப புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ராமதாஸ் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க. எதற்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஸ்டாலின் அவர்கள் இவங்களையெல்லாம் கூட்டணியில் வைக்கணும்? ஏற்கனவே அவங்களுடைய கூட்டணி பலமான கூட்டணி தானே. ஏற்கனவே இருக்கிறவங்கெல்லாம் கூடுதல் சீட்டு கேட்டுட்டு இருக்கிற போது இவங்களையெல்லாம் சேர்த்தாங்க அப்படின்னா திமுக போட்டியிடுற தொகுதிகளோட எண்ணிக்கை குறையுமே அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டே இருந்தது. அதுக்கு ஏற்ற மாதிரி காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமா முரண்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. நவம்பரில் ஆரம்பிச்சது, எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும், கூடுதல் தொகுதி வேண்டும், அப்படி இப்படின்னு கேட்டே இருந்தாங்க. ஈவன் முந்தானத்து கூட பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 36 தொகுதிகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதா கடைசி கட்ட தகவல் தெரிஞ்சது. ஆனால் திமுக ஆஃபர் பண்ண அந்த 28+1 அந்த தொகுதி எண்ணிக்கையிலேயே காங்கிரஸ் உள்ள கொண்டு வந்திருக்காரு ஸ்டாலின் அவர்கள். டெல்லியிலேருந்து வந்த KC வேணுகோபால், அப்புறம் கிரீஷ் சோடங்கர் இவங்கெல்லாம் முரண்டு பிடிச்சாலுமே டக்குன்னு சிதம்பரத்தை கூப்பிட்டு சிதம்பரம் மூலமா சோனியா காந்தி கிட்ட பேசி இந்த கூட்டணியை உறுதி செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளவு தூரம் ஸ்டாலின் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு கூட்டணி, இந்த கூட்டணி தான் வெற்றி பெற போகிறது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில் கட்டமைக்கணும். பர்செப்ஷன் வின்ஸ் த கேம். தமிழ்நாட்டுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்குன்னே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருப்பாங்க. மேபி 5% கூட இருக்கலாம், அதை விட குறைவாகவும் இருக்கலாம். அந்த வாக்காளர்கள் தங்களுடைய வாக்கு வீணாகி போய்விடக் கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. யார் ஜெயிப்பாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறேன், ஏன் ஓட்டு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க. ஸோ அந்த வாக்காளர்களை நீங்கள் கவர வேண்டும் என்றால் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையை மக்கள் மனசில் கொண்டு போகணும், வாக்காளர்கள் மனசில் கொண்டு போகணும். அந்த பர்செப்ஷன் கேமில் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். திமுக ஜெயிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இதை சொன்னோம் அப்படின்னா நீங்கள் ஸ்டாலினை பாராட்டுறீங்க, திமுகவை பாராட்டுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க. பட் உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தான் ஆகணும். இது இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான தேர்தல், ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான தேர்தலாக இருக்க போகுது. ஏன்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் விஜயோடைய ஃபேக்டர். அவர் எந்த கட்சியுடைய வாக்குகளை பிரிக்க போகிறார், எத்தனை சதவீதம் பிரிக்க போகிறார் அப்படிங்கிறதே தெரியாது. ஒரு தொகுதியில் அவர் அதிமுகவோட வாக்குகளை பிரிக்கலாம், இன்னொரு தொகுதியில் காங்கிரஸ் உடைய வாக்குகளை எடுக்கலாம், இன்னொரு தொகுதியில் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளை எடுக்கலாம். பொதுவாக இவ்வளவு சதவீத வாக்குகளை இந்த கட்சியிலேருந்து எடுப்பாரு அப்படின்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தெரியும். அவர் ஒரு குறிப்பிட்ட சதவீதம், 10%, 15% அல்லது 20% எவ்வளவு வேணாலும் வாக்குகள் வாங்கலாம். அவர் ஜெயிக்க மாட்டாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் எவ்வளவு சதவீதம் வாங்க போறாரு, அது யாருக்கிட்ட இருந்து எடுக்க போறாரு அப்படிங்கிறதுல தான் இந்த தேர்தலுடைய ஆட்டமே இருக்கு. அப்படி நடந்தது அப்படின்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் வெற்றி தோல்விக்கான வித்தியாசம் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இந்த தேர்தல் அப்படித்தான் இருக்க போகுதுன்னு பெரும்பாலானவர்கள் கணிக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது ஒரு ஓட்டா இருந்தாலும் விடாம அவங்களை எல்லாம் உள்ள சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஸ்டாலின் அவர்களுடைய திட்டமா இருக்கு, திமுகவுடைய திட்டமா இருக்கு. இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்காங்க, அவங்க கிட்ட உளவுத்துறை இருக்கு. கண்டிப்பாக இந்த ஒரு சினாரியோவை அவங்க ஸ்மெல் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா இப்படித்தான் நடக்க போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் அவங்களே வழியே போய் ஆளும் கட்சியாக இருந்தாலும் மிகப்பெரிய கூட்டணி வைத்து பலமாக இருந்தாலும் மற்ற கட்சிகளை சேர்த்துக் கொள்வதில் அவர்கள் தயக்கம் காட்டவில்லை. இந்த ராஜ்யசபா சீட் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேமுதிகவுக்கு 1, காங்கிரஸுக்கு 1, திமுகவுக்கு 2 இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே மக்கள் நீதி மையம் கமலஹாசனுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ கூட்டணி கட்சிகளுக்கு ராஜ்யசபா சீட்டுகளை எவ்வளவு விட்டு தராங்க அப்படிங்கறத பாருங்க. அப்ப இதையெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தேர்தலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஓரளவுக்கு கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் யார் வேணாலும் வாங்க, இன்னும் எங்க கதவு திறந்தே இருக்கு, நாங்க சீட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம், கூட்டணியில் சேர்த்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருந்தாலுமே இன்னொரு பக்கம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுக்கு யாருமே தேவையில்லைங்க, வந்தா வாங்க, பாராட்டி போங்க அப்படிங்கிற ரேஞ்சில் தான் அவர் எல்லாத்தையுமே டீல் பண்றாரு. இது அதிமுக பிளஸ் பாஜக கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மனச்சோர்வை தருகிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பர்செப்ஷன், இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு கூட்டணி வலுவா இருக்கு, அவங்களை எப்படிப்பா தோக்கடிக்கிறது அப்படின்னு அதிமுக பாஜக கட்சிக்காரங்களே நினைக்கக்கூடிய அளவுக்கு திமுகவுடைய செயல்பாடுகள் இருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியல. தினகரன் மற்றும் அன்புமணி
இவங்க ரெண்டு பேருமே இணைஞ்ச உடனேவே இந்த கூட்டணியை ஒரு ஜெட் வேகத்தில் மேலே கொண்டு போயிருக்கணும். அடுத்தடுத்து மாநாடுகள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் இது எல்லாத்தையும் நடத்தி எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் மேடை ஏற்றி ஒரு மிகப்பெரிய எழுச்சியை நீங்கள் மக்கள்கிட்ட காமிச்சிருக்கணும். அதை அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ டெல்லியிலேருந்து வரக்கூடிய பிரதமர் அவர்கள் மதுராந்தகத்தில் ஒரு மாநாடு போட்டாரு, மதுரையில் ஒரு மாநாடு போட்டாரு, 11ஆம் தேதி திருச்சியில் ஒரு மாநாடு போட போறாரு. அமித்ஷா அவர்கள் வராரு, அவர் 2 இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு பொதுக்கூட்டம் நடத்திட்டாரு, கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் மேடை ஏற்றுறாரு. ஆனால் இங்கேயே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எத்தனை மாநாடு போட்டிருக்காரு, எத்தனை பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காரு, கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் சேர்த்து வைத்து எத்தனை மாநாடு நடத்தியிருக்காரு. இதுதான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. ஏன் இவ்வளவு சுணக்கமாக அதிமுக செயல்படுகிறது அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம கிட்ட பதிலே கிடையாது. போன மாசமே கூட்டணி கட்சிகளை எல்லாம் சேர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்த போறதா ஒரு செய்தி வந்தது. ஆனா அந்த செய்திக்கு அப்புறம் எந்த விதமான ப்ராக்ரஸுமே அதில் நடக்கவே இல்லை. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி எடுத்துக்கிட்டீங்கன்னா 2024 யாரெல்லாம் அந்த கூட்டணியில் இருந்தார்களோ அதில் ஓபிஎஸ்ஐ தவிர அனைவரையும் தக்க வைத்திருக்கிறது பாஜக. ஆனால் அதுவே நீங்கள் அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுகவில் தேமுதிக இருந்தாங்க, கிருஷ்ணசாமி இருந்தார், அவங்க 2 பேருமே இப்போ வரைக்கும் அவங்க கூட இல்லை. ஆனால் அதை பற்றி அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் கவலை இல்லை. அவங்க ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிற போது வெறும் இலவசங்களை நம்பி மட்டுமே அதிமுக போற மாதிரி தெரியுது. திமுகவும் அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆல்ரெடி ஒரு 5000 ரூபா கொடுத்துட்டாங்க. பிளஸ் மாற்றுத்திறனாளிகள், விவசாயிகள் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பணம் கொடுக்க போறதா சொல்லப்படுது. மாணவர்களுக்கு பணம் கொடுக்க போறதா சொல்றாங்க. ஸோ இதையெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது திமுகவுடைய கை ஓங்கி இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் களத்தில் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படிங்கிறத ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு அப்படிங்கிறத யாரும் மறுக்கவே முடியாது. ஆனால் அதையெல்லாம் அதிமுக வாக்குகளாக அறுவடை செய்யுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா இன்னைக்கு திமுக வாக்குகள் 3ஆக பிரிகிறது. சீமான் ஒரு பக்கம் இருக்காரு, விஜய் ஒரு பக்கம் இருக்காரு, அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் இருக்கு. அப்போ அவங்களுக்கு 3ஆக பிரியும் போது அது திமுகவுக்கு லாபமாக முடியும் அப்படிங்கிறது சிம்பிளான அரித்தமெட்டிக் கணக்கு. அதே மாதிரி பாஜக எதிர்ப்பு என்பதை காட்டித்தான் திமுக இந்த தேர்தலை சந்திக்க போகிறது. அந்த பாஜக எதிர்ப்பை நீர்த்து போக செய்வதற்கு அதிமுக சார்பில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறதே கிடையாது. இதை சொன்னாலும் நம்ம மேல சண்டைக்கு வராங்க. பாஜக எதிர்ப்பை எதற்காக அதிமுக நீர்த்து போக செய்யணும், எதுக்காக அவங்க டைல்யூட் பண்ணணும் அப்படின்னு நம்மகிட்டே கேட்குறாங்க. இதைத்தாங்க சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் செஞ்சாங்க. அவங்க பாஜகவோட கூட்டணி வச்சாங்க, மோடி அவர்களை உயர்த்தி பேசினாங்க, மோடி அவர்களுடைய திட்டங்களை பற்றி பேசினாங்க, ஈஸியாக ஜெயிச்சாங்க. 2 பேருமே இன்னைக்கு முதல்வராக இருக்காங்க. ஒரு மாபெரும் கூட்டணி அங்கே அமையலையா? இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு முடிவாகி மொத்தமாக இவங்க கிட்ட விட்டாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளவு சீட்டு வேணும், அவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பற்றிலாம் பாஜக பேசவே இல்லை. இந்த அளவுக்கு பாஜக இறங்கி வந்ததுக்கு அப்புறமும் அதிமுக தரப்புல இருந்து இவங்க ஒரு நடவடிக்கை எடுக்கல, இவங்க இந்த கூட்டணியை முன்னெடுத்து போகல அப்படின்னா இதற்கு யார் பொறுப்பு? மோடி அவர்கள் எத்தனை தடவை வேணாலும் வரேங்கிறாரு, அமித்ஷா அவர்கள் எத்தனை தடவை வேணாலும் வரேங்கிறாங்க. பாஜக இந்த அளவுக்கு செயலில் தீவிரமா இறங்கி இருக்கிற போது அதிமுக அதை பயன்படுத்திக் கொள்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பாஜக எதிர்ப்பு மனநிலை வாக்குகளும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்சுவலா 3ஆ பிரியணும். திமுக ஒரு பக்கம், சீமான் ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம். அவங்களும் பாஜக எதிர்ப்பு பேசுறாங்க. ஆனா சீமானும் விஜயம் என்ன நினைக்கிறாங்க, இது சட்டமன்ற தேர்தல், நான் எதுக்கு பாஜக எதிர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல தான் திமுக ஸ்மார்ட்டா மூவ் பண்ணி பாஜக எதிர்ப்பு அப்படிங்கறத மட்டுமே பேசி அவங்கள அதிமுகவோட கனெக்ட் பண்ணி அதிமுக அடிமை கட்சி, டெல்லிக்கு அடிமை கட்சி அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி அதை மக்கள் மனசுல கொண்டு போயிட்டே இருக்காங்க. இதை களைவதற்கு அதிமுக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இது தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அதிமுக எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, எப்படி கொண்டு போக போறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. மேபி அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அவங்களுக்கு இன்டர்னல் சர்வே எடுக்கிறவங்க இருக்கலாம், அவங்க ரிப்போர்ட் கொடுத்திருக்கலாம். ஆனால் நான் இங்கே சொல்லக்கூடியது இந்த பர்செப்ஷன் கேம், இந்த பிம்ப கட்டமைப்பு, இதை அதிமுக செய்ய தவறுகிறது. சமூக வலைதளங்களே ஆகட்டும், இன்னைக்கு ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவோட கண்ட்ரோலில் இருக்கு. இப்போ நாங்குநேரியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதே சிவகங்கை மாவட்டத்தில் வேறொரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஆட்சிக்கு எதிரான சம்பவங்கள் நடக்கும் போதும் அதை அதிமுகவோ பாஜகவோ பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால்
அப்புறம் எப்படி வந்து நீங்கள் அரசியல் செய்வீங்க? இதெல்லாம் தானே வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். நீங்கள் வந்து அதிமுக வந்து ஆளும் கட்சியாக இருந்தபோது திமுக இது தானே பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி செயல்பாடுகளில் மந்தநிலை இருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. இந்த பர்செப்ஷன் கேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திமுக வந்து பயங்கர படு உற்சாகமாக வேலை பார்ப்பாங்க. நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், இத்தனை நாளாக சண்டை போட்டாங்க, இப்போ தாங்க சேர்ந்துருக்காங்க, அதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்களா, அப்படி இப்படின்னு நிறைய பேர் பேசலாம். ஆனால் தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய உற்சாகம் இருக்கும். அவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க, மிகப்பெரிய அளவில் பணப்பட்டுவாடா நடக்கும், ப்ளஸ் அரசு சார்பிலையும் வந்து நிறைய நிதி உதவிகள் கொடுக்குறாங்க. ஒரு மிகப்பெரிய அளவு கான்ஃபிடன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கும். இந்த அளவுக்கு இவங்க கான்ஃபிடன்ஸாக இருக்கிற போது அதிமுக பாஜக கூட்டணியில் அது மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு நம்மளுக்கு பதில் இல்லை. ஸோ இந்த பர்செப்ஷன் கேமில் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்று இருக்கிறார். இந்த கூட்டணிகளை அரவணைத்து செல்வதிலும் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைச்சிருக்கு. அதை அவர் தக்க வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற சினாரியோ. அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.